அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் புதிய யூடியூபர்ஸ்க்கான ஒரு சூப்பரான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்டு இது எல்லா யூடியூபர்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் எந்தெந்த டைப்பில் வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடையதை எடுத்து போட்டால் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நமக்கு பொதுவாகவே தெரியும். ஆனால் காப்பிரைட் நீங்கள் மற்றவங்களுடையது எடுத்து போட்டால் மட்டுமே வரும்னு கிடையாது. ஸோ கண்டிப்பாக காப்பிரைட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இமேஜிலேருந்து வரலாம், ஒரு சின்ன கிளிப்பு, சின்ன ஃபுட்டேஜி, சின்னோண்டு ஒரு செகண்ட் சாங்கில் அதெல்லாம் நம்ம வீடியோவில் கவர் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு காப்பிரைட்ஸ் வரும். அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ். இப்போது ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பிராண்டிங்னா லைக் பார்த்தீங்கன்னா டாட்டா நிறுவனம், பெரிய பெரிய பிராண்டிங்னா இருக்குது. சில பிராண்ட்ஸ் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அவங்களுடைய பிராண்ட்ஸ் நேம் பேக்கில் தெரிஞ்சாலுமே அவங்க காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. பிகாஸ் அந்த பிராண்டை வச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு தாட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, சிஸ்டர் நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒன்றுமே கிடையாது, ஸோ ஒரு போர்டு இருக்குது, இந்த மாதிரி எழுத்து இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்கள் மட்டுமே இருந்தாலுமே சில பிராண்ட்ஸ் கம்பெனிங்க உங்களுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுடைய நேம் உங்களுக்கு பின்னாடி ஷோ ஆகுது. இதே போல் தான் லோகோ, பிராண்ட்ஸு, நேமு, பேனரு, இது போல் எல்லாத்துலேயுமே நமக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். மற்றவங்களுடைய ஒரு விஷயத்தை எடுத்து போட்டால் தான் நமக்கு வரும்னு கிடையாதுங்க. நீங்கள் எடுக்கிற ஷூட்டில் கூட நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோவை கொடுக்குறேன். இப்போது என்னுடைய சேனலுக்கே காப்பிரைட் ப்ராப்ளம் வந்திருக்குங்க. நீங்கள் என்னடா உன் சேனலுக்கு மட்டும் தான் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நான் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சு உங்களுக்கும் டிப்ஸ் சொல்லி கொடுத்து நானும் வீடியோ போட்டுட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏனைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்துடுச்சு. ஸோ டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிச்சிடுச்சு. அப்படி ரெட் கலரில் டாலர் காட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. இது ஒரு வீடியோக்கு ரெட் கலர் டாலர் வந்தால் ப்ராப்ளம் இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 10-15 வீடியோக்கு ரெட் கலர் டாலர் வந்துருச்சுன்னா நம்ம சேனலுடைய மானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷன் ஆகிடும், நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் கிடையாது, நான் ஒரு பிளாக் சேனல் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ் தான் மானிட்டைஸ் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா நைட்டு லைவ் போடுவேன். பிகாஸ் நைட் லைவ் ஏன் போடுவேன்னா என்னுடைய ஆடியன்ஸ் நைட் தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய YT ஸ்டுடியோவில் ஆடியன்ஸ் வாட்சிங்னு ஒரு பேஜ் இருக்கும், அதில் போய் பாருங்கள். உங்கள் சேனலை எப்போ வாட்ச் பண்ணுறாங்களோ அந்த டைமில் நீங்கள் லைவ் போடணும். அது அன்டைமாக இருந்தாலும் சரி, டே டைமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன காட்டுதோ அதுபடி நீங்கள் லைவ் போடுங்க. அப்போ தான் உங்களுடைய சேனல் லைவ் பூஸ்ட் ஆகும். நான் நன் டைமில் போட மாட்டேன், எனக்கு செட் ஆகலை, நான் மார்னிங் டைமில் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பூஸ்ட் ஆகாது. பிகாஸ் நம்மளுடைய அனலிட்டிக் பேஜ் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வர நேரத்துக்கு தான் நம்ம அவைலபிளாக இருக்கணும், நம்ம வர நேரத்துக்கு அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்பவுமே உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணவே கூடாது. உங்களுடைய சப்ஸ்கிரைபர், உங்களுடைய மெம்பர்ஷிப், உங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் போடுற வீடியோ அவங்க தான் பார்க்க போகிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுதான் யூடியூப் சேனல். எனக்கு நான் வரதை போடுவேன்னா கண்டிப்பாக அந்த சேனல் கொஞ்சம் வியூஸ் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் நைட்டு மட்டும்தான் வியூஸ் வரும். ஸோ இதில் நிறைய பேர் தப்பாக மீன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ துபாய், கத்தார் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் டே, இந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா டே தான் நைட். ஸோ எல்லா இடத்துலையுமே நைட் அண்ட் டே மாறி மாறி இருக்குது. ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இது நைட்டு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வெளிநாட்டில் அது பகல். ஸோ இது ஒர்க்காக மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். தேவையில்லாமல் நைட்டு லைவ் போடுறது தப்பு அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு இது நைட்டு, அவங்களுக்கு அது பகல். ஸோ உலகம் பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டேவே சுற்றிட்டே இருக்குது. ஸோ நம்ம டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுதான் சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி காப்பிரைட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணேன்னா லைவ் போட்டு சம்டைம் தூங்கிடுவேன். தூங்குனதுனால காப்பிரைட் வந்துச்சான்னு கேட்கலாம். கண்டிப்பாக தூங்குனதுனால காப்பிரைட் வரலை. எதனால் காப்பிரைட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதில் 1,25,000 வியூஸ் போயிருந்தது. ஓகே அப்படின்ட்டு அப்லோடெல்லாம் முடிஞ்சு வந்துச்சு.
சரி டக்குன்னு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாலர் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா எல்லாருக்கும் நம்ம டிப்ஸ் சொல்லி கொடுத்து நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் கேன்சல் ஆகிற நிலைமையில் இருக்கே அப்படின்ற ஒரு டிமோட்டிவேட், ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன். ஸோ எதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி காப்பிரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒய்டி அனலிட்டிக்கில் போயிட்டு நீங்கள் போடுற வீடியோலேயே பாருங்கள், நன் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ஷனில் நன்னுன்னு இருக்கும். அந்த இடத்துல நன்னுக்கு பதிலாக காப்பிரைட் கிளைம்டு அப்படின்னு வந்தால் உங்கள் சேனல் காப்பிரைட் கிளைம்டு. இப்போது இந்த காப்பிரைட் கிளைம்டுலேயே நிறைய இருக்குது. சிலர் வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணிப்பாங்க, சிலர் வந்து மொத்தமாக உங்கள் வீடியோவை எடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் தாங்க. நீங்களே யோசிங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 10 hours லைவ் போட்டேங்க. ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் வந்து அதில் இந்த சுப்ரபாதம், இந்த 1 மணி 2 மணி 3 மணிக்கு பெல் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெல் அடித்து முருகா போற்றி அந்த மாதிரி சாங் பாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சாங் கேட்டிருக்குங்க. பிகாஸ் அந்த டைமில் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஒரு வேளை நான் பேசிகிட்டு இருந்தேன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்டிருக்காது. அந்த ஓ முருகா போற்றி அப்படின்ற வேர்டு வந்து ஒரு 15 செகண்ட் கேட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 15 செகண்டால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 10 மணி நேரம் உழைப்பு வீண் போச்சுங்க. இந்த 10 மணி நேரத்தில் எனக்கு 1,20,000 25,000 வியூஸ் போச்சு. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். இருந்தாலுமே அதை நான் சரி பண்ணிட்டேன். ஸோ எப்படின்னா அந்த குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நான் எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணதும் எனக்கு உடனே வந்து ரெட் கலர் டாலர் மாறலங்க. கிட்டத்தட்ட 1.5 day ஆச்சுங்க. ஏன்னா 10 hours வீடியோ இல்லையா, அதை கட் பண்ணி திருப்பியும் ரீஅப்லோட் பண்ணி ரீசெக் பண்ணி நமக்கு வரும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் ஏன் சொல்கிறேன்னு. இந்த வீடியோ புதிய யூடியூப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீப்பாக ஒரு சேனல் பற்றி, ஒரு லைவ் பற்றி, ஒரு ஷார்ட்ஸ் பற்றி, மானிடைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 199 199 ரூபா தான். உங்களுடைய யூடியூப் டவுட்ஸை எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்லி கைடன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு சேனல்காரவங்க நேற்று என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க. சிஸ்டர் நான் மானிடைஸ் பண்ணி 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த 6 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடு எனக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த கோடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் கிட்டத்தட்ட ஆகும்னு சொன்னாங்க. அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டதுக்கு யூடியூப்பில் ஒரு லேடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு யூடியூப்பர் ஒரு எஃபெக்ட் போட்டு கொண்டுட்டு வராங்கன்னா ஸோ சொல்லி கொடுக்குறவங்க கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக சொல்லி கொடுங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் அந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து 45 டேஸ்க்குள்ளே நம்மளுடைய சேனலை வந்து நம்ம போட்டணும். அப்படி போட்டால் தான் அது வேலிட், இல்லைன்னா அன்வேலிட். இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் நம்ம யூடியூப்க்கு மெயில் போடணும். ஒருவேளை அந்த மெயிலை அக்செப்ட் பண்ணதான் ஆச்சு, இல்லைன்னா நீங்கள் அந்த ஆட்சன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆட்சன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹை அமௌண்ட் வச்சு சொல்லி கொடுத்தா ஓகேன்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் வந்து பேசிக்லி ஹெல்ப் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் குறிப்பிட்ட ஒரு 199 ரீசார்ஜபிள் அமௌண்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஏமாந்து தான் வருவேன் அந்த சிஸ்டர் மாதிரி அப்படின்னா உங்களுடைய இஷ்டம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கே போனாலுமே என்னென்ன இருக்குது, யார் தெளிவாக சொல்லி கொடுக்குறா, அவங்க சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, அவங்க யார், ஸோ அவங்களால யாருக்காவது வந்து மானிடைஸ் கிடைச்சிருக்கா, ஏதாவது ரிவ்யூ சொல்லியிருக்காங்களா, ஸோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி, அவங்க ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் யோசிங்க. இப்போ அந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் ஆகியும் பணம் எடுக்க முடியல. ஸோ அதை நான் தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக மெயில் போடணும். ஸோ இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா அவேர்னஸை தான் சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், டக்குன்னு போகுது, அது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நம்ம பணம் சம்பாதிக்கணும். யூடியூப்பில் ஆட்ஸ் பேஜ், அதாவது ஆட்ஸ் விளம்பரங்கள் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அந்த முருகா போற்றின்ற வேர்டு செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் கேட்டதுனால எனக்கு 10 hours உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இது போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. நான் இப்போ சொல்லியிருக்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இது காப்பிரைட்ஸ் தான். ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனலே போயிடும். ஸோ கண்டிப்பாக எல்லா சேனல்லையுமே வீடியோ போடுறாங்க.
ஆனால் கிளியர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள், சரிங்களா? ஜஸ்ட் 199 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் கிளைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காப்பிரைட் கிளைமால் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா இல்லை வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நல்லா யோசித்து நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதாவது மானிட்டைசேஷனுக்கு முன்பு கூட காப்பிரைட் வந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கு 1 or 2 காப்பிரைட் வந்தாவே சேனல் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகும், வியூஸ் போகாது, எதுவுமே பண்ணாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப லென்த்தியாக பேசிகிட்டே போவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.